எங்க அக்காவுக்கு நன்றி சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திமிரா பேசிட்டு இருப்பான். அப்பதான் அச்சயா மெய்மே கிட்ட கேட்பாரு, ஆமா இந்த சிம்பிள் டொமைனை உருவாக்குனது வேற ஒருத்தனாச்சு, அதை யூஸ் பண்ணா நம்மளுக்கு ஆயுள் காலம் குறையும், உருவாக்குனவனுக்கு அந்த ஆயுள் காலம் போய்கிட்டே இருக்குமே, அவனை நீ என்ன பண்ண, அவனை நீ கொன்னுட்டியா உயிரோடு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே கட் பண்ணா மெய்மே அந்த கிழவன் ஒருத்தர் இருக்காங்க, அவன் தான் அந்த சிம்பிள் டொமைனை உருவாக்கியிருக்கான். இந்த சிம்பிள் டொமைனை யார் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்களோட அந்த லைஃப் டைம் குறைஞ்சி இங்க உருவாக்கினா பாத்தீங்களா அவனுக்கு அது போய்கிட்டே இருக்கும். அதை தெரிஞ்சு கரெக்டா மெய்மே அவனை கண்டுபிடிச்சு, உன் கதையை நான் இங்கேயே முடிக்கிறேன், உன்னோட பிளான் என்ன எனக்கு தெரியும் டி, கோஜோ கிளானு, ஜெனி கிளானு, காமோ கிளானு இவங்க எல்லாத்தையுமே முடிச்சுடணும் தானே பார்க்குறேன். ஜெனி கிளானு ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, ஆனால் இதுக்கப்புறம் உன்னை நான் உயிரோட வர மாட்டேன், உன்னை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெய்மே அந்த கிழவனை போட்டு தள்ளுவாப்புல. அவனை போட்டு தள்ளதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த சிம்பிள் டொமைனுக்கு யார் சொந்தக்காரராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த சிம்பிள் டொமைனை எல்லாரோடையும் பெஸ்ட்டாக போகிறது அட்சயா தான். அதனால அட்சயா அந்த இதுக்கு சொந்தக்காரர். இதுக்கப்புறம் யாருக்குமே ஆயுள் காலம் குறையாது அதை யூஸ் பண்ணா. அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம மெகுமி இறந்து போன அவங்க அக்கா சிம்கிக்கு கலரை கட்டி இறுதி அஞ்சலி செலுத்திட்டு பக்கத்துல இருக்க சோக்கா கிட்ட என்னோட அக்காவை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கிட்ட சோக்கவோ, என்னோட ஃப்ரெண்டு கெத்தோக்கும் இந்த மாதிரி கலரை கட்டி இறுதி அஞ்சலி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதை கேட்டு மெகுமி என்ன சொன்னீங்க மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிருவான். ஏன்னா இவ்வளோ சம்பவம் நடந்ததுக்கு காரணமே அந்த கெத்தோ தானே, அவன் ஒழுங்கா இருந்ததா இவ்வளோ நடந்திருக்காது. அப்புறமா அங்க தெங்கனோட உடம்பு எங்க இருக்கு, அவனோட ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க அவன் சுகுணாவோட ஒரு பழைய உடம்பு இருந்துச்சு பாத்தீங்களா, பதப்படுத்தி வச்சிருந்தாங்கல்ல, கெஞ்சக்கு ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு வச்சானே அந்த இடத்துல இருக்க அந்த சுகுணாவோட உடம்புக்குள்ளதான் தெங்கனோட ஆத்மாவையும் பத்திரமா வச்சு இந்த பேரி எல்லாத்தையுமே சேஃப்டியா மாத்தி அந்த ஊரையே பாதுகாப்பா மாத்திட்டாங்க. அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் டைடோவும் மியாவும் இருக்கான் பாருங்க, நம்ம மாக்கி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம மாக்கி சொல்லுவாங்க, இந்த மாதிரி சுகுணா மாதிரி யார் யார் உடம்புல இந்த மாதிரி கர்ஸ்ட் ஸ்பிரிட்ல இருக்கோ அவங்க எல்லாத்தையுமே வெளியே அனுப்பணும்னு ஜுஜுட்சு கையில முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதனால இந்த ஊரை விட்டு போங்க, நீங்க இப்படி இருக்கீங்கன்றது தெரியாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் நம்ம மாக்கி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் நம்ம மாக்கிக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால. அப்புறமா அந்த டைடோ இருக்காரு பாருங்க, அவருக்கு ஒரு ஸ்வாட் அதாவது கட்டனா பிளேட கொடுத்துருப்பாங்க. தேங்க்யூ மாக்கி அப்படி சொல்லிட்டு அவரும் டாட்டா பாபா சொல்லிட்டு போயிடுவாரு. அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம யூஜி ஸ்கூல்ல படிச்சு ரவுடிங்க கூட சுத்தி இருந்தான் பாத்தீங்களா, ஒருத்தன் கூட வம்புழுத்து அவனை அடிச்சிட்டு இருந்தான்ல, அவன்கிட்ட போய் மன்னிச்சிரு நான் அவனை அடிக்கல, எனக்கு கூட இருந்தவன் தான் அடிச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கட்டிட்டு இருக்க. அதுக்கு அவனும் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு போடா என்கிட்ட எல்லாமே பண்ணிட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்கிடாம போயிடுவான். அதை பார்த்துட்டு அவன் மனசு கஷ்டப்பட்டு என்னடா மன்னிக்க மாட்டாடே அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல உட்காந்துட்டு இருப்பான். அப்படி அங்க கட் பண்ணா இக்குருமா இன்னும் உயிரோட தாங்க இருக்கான். அவனை இந்த யூவி காப்பாத்தினா பாத்தீங்களா, டெலிபோர்ட் பண்ணி அவனை ரிவர்ஸ் கஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி உயிரோட கொண்டு வந்துட்டாங்க போல இருக்கு. அவனை அடுத்து அவன் வேலையை பார்க்க போயிட்டான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஏஞ்சல் இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு ஒரு கை இருக்காது, அவ ரொம்ப சோகமா அங்க நின்றுட்டு இருக்க. அங்க நம்ம மெகுமி வருவான், மெகுமி வந்துட்டு இருக்க, அவ வெக்கப்பட்டு என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பா. ஏன்னா இங்க ஏஞ்சல் நம்ம மெகுமியை லவ் பண்ணிட்டு பாத்தீங்களா, அதனால என்ன பண்றது என்ன பேசுறது தெரியாம ரொம்ப வெக்கப்பட்டு அப்படியே இருக்க. அங்க வந்து நம்ம மெகுமி ஏஞ்சல் கிட்ட செட்டா போய் பேசிட்டு, உனக்கு வலது கை இல்லைல்ல, இதுக்கப்புறம் வலது கையா நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்ல